சீமான் அவர்கள் பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு வாரம் வந்து அவர் ஹோம்ஒர்க் எழுதிட்டு வந்துட்டு சனிக்கிழமை பிக் பாஸ் மாதிரி வந்து பேசுவாரு அப்படின்றாங்க. இதெல்லாம் உண்மையா? இல்ல இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? அவர் சொல்றது கரெக்ட் தானா? ஆமா, கரெக்டா தான் இருக்குது அவர் சொல்றது. இப்போ ஒரு அரசியலுக்கு வந்துட்டு போது முழு நேரமா அரசியல் இருக்கணும். இரவும் பகல் பார்க்காம எது இருந்தாலும் போன மக்கள் கிட்ட பேசணும், இப்போ பொது வெளியில் வரணும். இது வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைன்னா ஏதோ வந்து பிக்னிக் போற மாதிரி போகக்கூடாதுல்ல. நீ வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சாச்சு, ஒரு தலைவர் என்னும் போது அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இறங்கணும் 100%. அது கரெக்டு தான், சீமான் சொல்றது கரெக்டு தான் 100%. சீமானுடைய கருத்து அது. அதுக்காக ஹோம்ஒர்க்குலாம் சொல்கிற அளவுக்கு அவரை வந்து அவமதி பண்ணக்கூடாது. அவர் நாலேஜாக அவர் சரளமாக பேசுகிறார் சீமான். அவருக்கு அதுக்கு திறமை இருக்குது. அவருக்கு எல்லாருக்கும் அந்த திறமை இருக்குன்னு சொல்ல முடியாது. இவங்க கொஞ்சம் யோசிச்சு தான் பேசணும்னு நினைக்கிறாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லையா? அதனால ஒன்றும் அது இல்லை சம்பத்தை. எல்லா நாளும் வந்து வாரத்தில் 7 நாள் வந்து பண்ணல, அவர் வரல வெளியில. சனிக்கிழமை மட்டும் ஏன் வராரு? ஏன் மற்ற நாளில் வந்து என்ன பண்றாருன்னு கேட்குறாரு சீமான். அதுக்கு பதில் சொல்லு. அதான் மற்ற நாள்லாம் அவர் அதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி முழு நேரம் அரசியலுக்கு வரணும். அரசியல்னா முழு நேரத்தில் இருந்தால் தான் அது வந்து கரெக்டான முறையில் ஈடுபட முடியும். நீங்கள் வந்து ஏதோ ஒரு பிக்னிக் மாதிரி அதாவது ஒன்று இனிமேல் தான் கொஞ்சம் டெவலப் பண்ண ஒன்றும் டைம் இருக்கே. அந்த டைமுக்குள்ளே அவர் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து எந்த அரசியல் நோக்கத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் அது சரியான முறையில் கரெக்டாக டைமை எடுத்துக்கிட்டு அவங்க என்ன சொல்லணுமோ அதை சொன்னாங்கன்னா மக்களுக்கு போய் சேரும்.